ஈஸ்வரி சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு ராஜாங்கம் ஒன்றுமே பேச முடியாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்போதைக்கு அப்பாத்த கேட்குறாங்க, என்னடி சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையான்னு கேட்க, கேஷியர் ஒன்று, என்னடா அவள் என்னமோ சொல்கிறா ஈஸ்வரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும் கேஷியர் ஒன்று அமைதியாக இருக்காரு. சொல்லுங்களேன், அதான் கேட்குறாங்களே அப்பத்தா அப்படின்னு கேட்டோடனே கேஷியர் சொல்கிறாரு, ஆமாம்மா, இது மாதிரி சேது ஐயா தான் இந்த ஹோட்டலை ஆரம்பித்து கொடுத்தாரு. அந்த ஹோட்டலுக்கு பேர் கூட தமிழ்ச்செல்வி ஹோட்டல்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு கண்ணாயன் சொல்ல இங்கே இட்லி அப்படியே பிசைஞ்சிட்ருக்காரு நம்ம ராஜாங்கம். கோபத்தில் கண்ணெலாம் சவந்துட்டுருக்கு. எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏன் கேஷியரே, இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? இப்போ நடந்துச்சா இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்துச்சா அப்படின்னு கேட்கவும், இல்லைங்கம்மா, நம்ம ஐயா மறு வீட்டுக்கு போனார்ல, அப்போ தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க, ஓ, மறு வீட்டுக்கு போகிற மருமகனை வச்சு அவங்க ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்களா? என்ன ஒரு வெக்கக்கெட்ட குடும்பமாக இருக்குது இந்த குடும்பம் அப்படி மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு யாருமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. திரும்ப சாவித்திரி கேட்குறாங்க, சரி, இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லையே கேஷியரே, இதுக்கு எம்புட்டு செலவானுச்சு, இதுக்கு அவனுக்கு ஏது அவ்வளோ காசு அப்படின்னு சாவித்திரி கேட்க, கேஷியர் அமைதியாக நிற்கிறாரு. என்ன கேஷியரே, கேட்குறேன்ல, இதுக்கு எம்புட்டு செலவாச்சு, பணம் எங்கேருந்து வந்துச்சு அவனுக்கு அப்படின்னு கேட்கவும், கேஷியர் ஒன்று, இல்லைம்மா, இந்த மாதிரி ஐயா தான் வந்து 5 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு வச்சார். அதுக்கு அவருடைய சொந்த கணக்குலேருந்து பணம் கேட்டார். நானும் சரின்னு அவர் சொந்த கணக்கில் 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேம்மா. ஆனால் இந்த விஷயத்த அப்பாவுக்கோ வீட்டில் இருக்க யாருக்கோ தெரியாமல் பார்த்துக்க சொன்னார். அதனால தான்மா நானும் யார்ட்டையும் சொல்லலை அப்படின்னு கேஷியர் சொன்ன உடனே இங்கே எல்லாருமே பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. உடனே அப்பத்தான் கேட்குறாங்க, ஏண்டா அவன் தான் சொன்னானா, உனக்கேடா போச்சு அறிவு, இதே உன் வீட்டு காசு தான் தூக்கி கொடுத்துருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு நம்ம கேஷியர் சொல்கிறாரு, இல்லைங்கம்மா, ஐயா ஐயா எப்படி எனக்கு முதலாளியோ அதே மாதிரி அவரும் எனக்கு முதலாளி தானம்மா. முதலாளி சொல்லும்போது நான் எப்படி பணம் கொடுக்காமல் இருக்க முடியும், அதான் கொடுத்துட்டேன் அப்படின்னு கேஷியர் சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏன் கேஷியர் இந்த ஹோட்டலுக்கு காசு மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டானா இல்லை ரிப்பன் விட்டு வச்சு திறந்து கொடுத்தானா? ஆமாம், ஐயா தாம்மா அந்த ஹோட்டலை கட்ட ஆரம்பிச்சது முடித்து திறக்க வரைக்கும் எல்லாமே ஐயா தான் கூட இருந்து பார்த்துட்டாருமா அப்படின்னு சொல்ல, இங்கே இப்படி சாவித்திரி ஈஸ்வரியும் அந்த ஹோட்டலை செய்து திறந்தான்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக கேள்வி கேட்டு ராஜாங்கத்தை ரொம்பவே கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் இங்கே உச்சக்கட்ட கடுப்பாடுறாரு. இங்கே பக்கம் சாவித்திரி தாமரை எல்லாமே பேசுகிறாங்க, என்னம்மா இன்னொன்று வேலை பார்த்துருக்கா பாருங்க இவன், நம்ம சேது கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் சேது வச்சுக்கிட்டு டாக்டர் படிக்க ஆசைப்பட்டிருக்கா, ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கா, இன்னும் இந்த வெக்கக்கண்ட குடும்பம் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்குன்னு தெரியலையே, பாவம் அந்த சேதுவை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இதுங்க அதுங்க விருப்பத்துக்கு ஆட்டம் போட்டிருக்குங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க எல்லாருமே. அதை கேட்டு இங்கே ராஜாங்கம் ரொம்பவே செம கடுப்பாடுறாரு. இந்த ஹோட்டல் இருந்துச்சுன்னு தெரியாமல் இந்த சாப்பாட்டில் நான் கையை வச்சுட்டேன், அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. சன்னியாசி, அந்த சேதுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சன்னியாசியும் ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போ தான் உடனே, தண்ணி ஏற்றா, இந்த ஹோட்டல்னு தெரியாமல் இந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டு தொலைய வேண்டியதாக இருக்குது, அவள் சாப்பாடு செஞ்சு நாம் சாப்பிட்ணுமா, இதுக்கு நம்ம வேறு எதுனா பண்ணலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கை கழுவுறாங்க. சன்னியாசி நேராக கால் பண்ணி சேதுகிட்ட பேசுகிறாரு. சேது எங்கே இருக்க, சொல்லுங்க சித்தப்பா, அப்பா உடனே உன்ட்ட பேசணுன்னாருப்பா, வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னோடனே சேது இந்த வந்துட்டு சித்தப்பான்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வராரு. ஒரு பக்கம் இங்கே ராஜாங்கம் செம்ம கடுப்பாகிறாங்க, இன்னொரு பக்கம் இங்கே இருக்க எல்லாருமே செம்ம கடுப்பாக வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜாங்கத்தை இன்னமும் நல்லாவே ஏற்றி விட்றாங்க. அண்ணன் இங்கே பாருங்க, நீ இப்படியே இருந்துன்னு வச்சுக்கேன், சேது நமக்கு தெரியாமல் இன்னும் என்னென்ன பண்ணியிருப்பான் நமக்கு என்ன தெரிய போகுது, இது இதோட முடிஞ்சா இல்லை இன்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியலையே, நாம் கூட்டு குடும்பமாக இருக்கோண்ணே, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப தப்புண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மோகனா, ஆளுக்கு ஆள் அவங்கவுங்க வாய்க்கு வந்ததை பேசாதீங்க, எப்போதுமே சேது ஒரு விஷயத்த பண்ணானா ஏதாவது ஒரு உள்ளக்குள்ள அர்த்தம் இருக்கும், இல்லைனா அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லவும், உடனே ஈஸ்வரி, அண்ணி அக்கா நிப்பாட்டுங்க, நீங்கள் பட்டு உங்கள் பிள்ளை சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க, சேது பண்ணது எப்படி பார்த்தாலும் தப்பு தான், இதே இடத்துல இந்த குடும்பத்தில் போஸோ தாமரையோ இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா, லட்சக்கணக்கில் ஏமாத்திருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருப்பீங்க தெரியுமா, திருட்டு கையாடல்னு சொல்லி இந்நேரம் ஒரு வழி ஆக்கியிருப்பீங்க. அப்போது சேது பண்ண மட்டும் தப்பு இல்லையாக்கா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி கேட்க, அந்த இடத்துல ராஜாங்கத்துக்கு இன்னும் கடுப்பாகுது. இப்படி எல்லாரும் முன்னாடி தலைக்குனி வச்சுட்டானே இவன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கொந்தளிக்கிறாரு. தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. இங்கே சேதுமே வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே, சித்தப்பா அப்பா ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க, என்ன சித்தப்பா அப்படின்னு கேட்குறாரு.
கேட்டுக்கிட்டு எல்லாரும் நிற்கிறத பார்த்தா சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாரு. ராஜாங்கம் இங்கே செம்ம கடலில் நின்றுட்டுருக்காரு. ராஜாங்கம் உடனே சன்னியாசி அப்படின்னு கூப்பிட, சன்னியாசி உடனே ஏப்பா சேது, தமிழ்ச்செல்வி குடும்பத்துக்கு நீ 5 லட்ச ரூபா பணம் கொடுத்து ஹோட்டல் ஆரம்பித்து கொடுத்தியாமே, அது உண்மையா? அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் அப்பாவுக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னியாமே, இதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு கேட்க, சேதுவால் ஒன்றுமே பேச முடியல. அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. உடனே சேது சொல்கிறாரு, அப்பா நான் வந்து எதையுமே உங்களுக்கு தெரியாமல் பண்ணணும்னு நினைக்கல, உங்கள்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. என் சொந்த கணக்கில் 5 லட்ச ரூபா பணம் வாங்கினது உண்மை தான், ஹோட்டலில் ஆரம்பித்து கொடுத்ததும் உண்மை தான். அதை பிறகு உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த 5 லட்ச ரூபா பணத்தை எப்படி ரெடி பண்ணி கேஷியர்கிட்ட கொடுத்து கணக்கை முடிச்சுக்கணும் தப்பா நினச்சேன். மற்றபடி உங்கள்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. போதும் நிப்பாட்டு அப்படிங்கிறாரு நம்ம ராஜாங்கம். எப்போ நீ அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சியோ அப்போவே நீ என்னை மதிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. அப்பயே நான் அதுக்கு நீ என்னைய இப்படி மறைச்சு செய்கிறதுக்கு என்னை உயர்தியாக கொண்டு இருக்கலாம்டா நீ அப்படிங்கிறாரு ராஜாங்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் படிக்க வைக்கிறேன், ஹோட்டல் ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அப்பனுக்கு தெரியாமல் நீ எல்லா விஷயத்தையும் முடிவெடுக்க ஆரம்பிச்சப்பயே நீ எனக்கு கொல்லி வச்சது சமம் அப்படிங்கிறாரு. உடனே மோகனா, என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, நிப்பாட்டு மோகனா அப்படிங்கிறாரு ராஜாங்கம். இவ்வளோ தூரம் பண்ணிட்டான், இவன் எனக்கு பிள்ளையா அப்படின்னு கேட்குறாரு. எப்போ அப்பனையே அசிங்கப்படுத்தி மறுவாதை இல்லாமல் நடத்தணும், அப்பனுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் முடிவெடுக்கணும், அந்த அளவுக்கு வளர்ந்துட்டான். அப்பன் எப்படி போனால் தனக்கு என்ன? நான் வந்து இவனை என்னுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக வச்சுருந்தேன். அந்த அளவுக்கு இவன் என்னை கேட்காம எதுவும் பண்ண மாட்டான், என் வார்த்தையை மீறி எதுவும் செய்ய மாட்டான், அப்படி இப்படின்னு இவன் மேலே நான் பெரிய மனக்கோட்டையை கட்டி வச்சிருந்த நம்பிக்கையை. ஆனால் அதை எல்லாத்தையும் இன்றைக்கி சுக்குனராக உடச்சிட்டான். அப்படியாப்பட்ட புள்ளை எனக்கு தேவையா? இனிமேல் அவன் எனக்கு புள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்ல எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இனிமேல் இவன் என் முகத்தையும் முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் விறுவிறுன்னு போகிறாரு. சேது, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி கதறி அழுகுறாரு. உடனே திரும்பி சன்னியாசிட்ட சொல்கிறாரு, சித்தப்பா அப்பாட்ட சொல்லுங்கள் சித்தப்பா, நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்ல, இல்லை சேது நீ பண்ண தப்பு தான்ப்பா, நீ டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொன்னது அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவார்னு சொல்லி மறைச்சிட்டேன்னு சொன்னது ஓகே, ஆனால் இதை அப்பாட்ட சொல்லிக்கலாமேப்பா, அப்பாட்ட சொல்லிட்டு செஞ்சுருக்கலாம், ஆனால் தப்பு தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே போகிறாங்க. உடனே சேது தமிழ்ச்செல்வியை பார்த்து முறைக்கிறாரு. தமிழ்ச்செல்வியை அழுதுகிட்டே இருக்கும்போது மலர் அழைச்சிட்டு போயிடறாங்க. வெளியில் வந்து உட்காந்து நம்ம ஈஸ்வரி, போஸு, சித்ரா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா இந்த தமிழ்ச்செல்விக்கு எப்படி ஒரு பாடம் போட்டிருக்கேன் பார்த்தியா? பட்ட காலே படம் கெட்ட குழிய கெடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போது கிணறு தோண்ட பூதம் வந்த கதையாக தமிழ்ச்செல்விக்கு அடி மேல் அடி. இந்த சேது ராஜாங்கமும் நான் கூட நினச்சேன் எங்கே சமாதானம் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ அடித்த அடி கண்டிப்பாக வாழ்க்கையில் இனிமேல் சேது ராஜாங்கம் சமாதானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, அதாம்மா எனக்கும் இப்போ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி போஸ் சொல்கிறான். காலையிலேருந்து இந்த தமிழ்ச்செல்வி என்ன ஒரு வேலைக்கார மாதிரி அதை பண்ணு இதை பண்ணு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா, இப்போ சந்தோஷமாக இருக்குமா? இனி எல்லாமே நம்பதாம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறா, அந்த குடும்பத்துக்கு ஹோட்டல் ஆரம்பித்து கொடுத்தானா சேது, அந்த ஹோட்டலை என்ன பண்ணணும், எப்படி மூட வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நாளைக்கு வேலை அந்த ஹோட்டலை மூட வைக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த தமிழ்ச்செல்வி எங்கடி இருப்பா? ஆமாம் அவள் எங்கே இருக்க போகிறா, அந்த இத்து போன காய்ச்சல் தான் இருப்பா அப்படின்னு சித்தா சொல்ல, வா அவளை போய் பார்த்து 4 வார்த்தை நடுக்குன்னு கேட்கணுமே அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஈஸ்வரி கிளம்பி போகிறாங்க. போயிட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து சுண்டி எழுப்புறாங்க. எழுப்பி விட்டு, என்னடி என்ன ரொம்ப ஆட்டம் போட்ட பார்த்தியா, நீ போட்ட ஆட்டத்துக்கு எவ்வளோ அடி வந்துச்சு சொல்லிட்டு, என்ன இதெல்லாம் நான் தான் பண்ணேன், இப்போ போய் நீ சொல்லு மாமாட்ட, யாரும் நீ சொல்கிற எதையும் நம்ப மாட்டாங்க, ஏன் இதே இடத்துல போஸ் திரும்ப உன்ட்ட தப்பாக இருந்துட்டா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்விக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்க நம்ம ஈஸ்வரி. இப்போது உங்கள் அப்பா அம்மா ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்களா, இந்த விஷயம் இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நான் சும்மா விட நினைக்கிறியா? உங்கள் அப்பா அம்மா நடத்துகிற ஹோட்டலில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உங்களை திரும்பவும் நடுத்தர கொண்டு வந்து ஒன்று இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தலை நான் ஈஸ்வரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி தமிழ்ச்செல்விட்டு சபதம் போட்டு போகிறாங்க. இதை பார்த்தா மலருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன தமிழ் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்ல, ஆமாக்கா அவங்க தான் வேணும்னு பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் ஈஸ்வரி அத்தை தான், ஆனால் என்ன தான் பண்ணுறது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாமல் நிற்கிறேனே அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படியாவது சேர்த்துட்டு சொல்லி இதை புரிய வச்சு இந்த ஹோட்டலை காப்பாற்றணுமே அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஈஸ்வரி என்ன பண்ணி இந்த ஹோட்டலை இழுத்து மூட போகிறாங்க அப்படிங்கிறது தமிழ்ச்செல்விக்கு ஒன்றுமே புரியல. ஸோ கண்டிப்பாக சேது ஆரம்பிச்சு வச்ச ஹோட்டலை ஈஸ்வரி மூடிடுவாங்களா, இல்லை தமிழ்ச்செல்வி இந்த ஹோட்டலை காப்பாற்றுவாங்களா, அடுத்தடுத்து வரக்கூடிய பரபரப்பான எபிசோடில் கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.